நமது நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதியாகி வரும் மருந்து பயிர்களில் அவ்ரி முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. அவ்ரியின் இலை மற்றும் காய்கள் மலச்சிக்கல் நோயை குணப்படுத்த பெரிதும் பயன்படுகின்றது. இலைகளிலும் காய்களிலும் செனோசைட் மூலப்பொருட்கள் அடங்கியுள்ளன. மூலம் மற்றும் மலச்சிக்கல் நோய்களை குணப்படுத்த இவை பயன்படுகின்றன. உலக அளவில் அவ்ரி ஒன்று மட்டுமே இயற்கை மலமிளக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. அவ்ரி நீலி என்ற பெயரிலும் குறிப்பிடப்படுகிறது. அவ்ரி செடிகள் சுமார் 75 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும். இலைகள் ஆவாரம் செடிகளின் இலைகளை போன்றிருக்கும். பூக்கள் வெளிர் மஞ்சள் நிறமாகவும், காய்கள் 4 முதல் 6 சென்டிமீட்டர் நீளமாகவும் 1.5 சென்டிமீட்டர் அகலமாகவும், முதிர்ச்சி அடையும் போது கருப்பு நிறமாகவும் இருக்கும். ஒவ்வொரு காயிலும் 5 முதல் 7 விதைகள் காணப்படும். தன்மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு காய்கள் தோன்றும். அவ்ரி முழு தாவரமும் கசப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் காரப்பண்பும் கொண்டது. இலைகள் வீக்கம், கட்டி முதலியவற்றை கரைக்கும், விஷத்தை முறிக்கும், உடலை தேற்றும், மலமிழக்கும், வயிற்றுப்புழுக்களை கொல்லும், உடலை பலமாக்கும். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்வரை விளை நிலங்களில் நெல் அறுவடைக்கு பின் அதில் அவ்ரி பயிரிட்டு பின் தண்ணீர் வந்து உழ ஆரம்பிக்கும் போது அவ்ரியையும் சேர்த்து உழுவார்கள் உழவர்கள். அது ஒரு சிறந்த பசுந்தாள் உரம் மட்டுமல்ல, அவ்ரி 18 வகை நஞ்சை நீக்கும் குணம் படைத்தது ஆதலால் அது நிலத்தில் இருக்கும் சேர்ந்துவிட்ட நஞ்சை நீக்கிவிடும். அதில் விளையும் உணவினை உண்ணும் மக்களும் உரமாக இருந்தனர். தலைமுடியை கருப்பாக்கும், மாலைக்கண் நோயை குணமாக்கும். இதன் வேர் விஷத்தை முறிக்கும். கூந்தல் தைலங்களில் வேர் மற்றும் இலைகள் முக்கிய பொருளாக சேர்க்கப்படுகின்றன. அவ்ரி இலைகள் சாயம் மட்டும் தருவதில்ல, மிக சிறந்த மூலிகை குணங்களை கொண்டுள்ளது. இயற்கையாக கிடைக்கும் மிக சிறந்த மலமிளக்கி. 18 வகை விஷங்களை நீக்கும் வன்மை பெற்றது. நீல நிற சாயம் இதன் வேர் மற்றும் இலைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது. அவ்ரியின் இலை மற்றும் வேர் ஆகியவை மருத்துவ பயன் கொண்டவை. இந்திய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் தாது பொருட்களை மருத்துவ ரீதியாக சுத்தம் செய்வதற்கு இது மிக சிறந்த தாவரமாக உபயோகிக்கப்படுகின்றது. காணாக்கடி, ஒவ்வாமை, தோல் நோய்கள் குணமாக பசுமையான அவ்ரி இலை 1 கைப்பிடி அளவு சேகரித்து கொள்ள வேண்டும். அத்துடன் சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து 2 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து 1 டம்ளராக காய்ச்சி வடிகட்டி குடித்து வர வேண்டும். இவ்வாறு தினமும் 2 வேளைகள் 7 நாட்கள் வரை செய்து வர வேண்டும். மஞ்சள் காமாலை தீர அவ்ரி இலைகளை அரைத்து கொட்டைப்பாக்கு அளவு 1 டம்ளர் காய்ச்சிய வெள்ளாட்டு பாலில் கலக்கி வடிகட்டி அதிகாலையில் குடித்து வர வேண்டும். 3 நாட்கள் இவ்வாறு செய்ய வேண்டும். வெள்ளைப்படுதல் குணமாக அவ்ரி வேர், யானை நெரிஞ்சில் இலைகள் சம எடையாக எடுத்துக்கொண்டு இதை நன்றாக அரைத்து எலுமிச்சம்பழ அளவு மோரில் கலந்து காலையில் 10 நாட்கள் வரை சாப்பிட்டு வர வேண்டும். அவ்ரி, மஞ்சள் கரிசாலை, வெள்ளை கரிசாலை, குப்பை மேனி, கொட்டை கரந்தை, செருப்படை ஆகியவற்றின் இலைகளை சம அளவாக சேகரித்து நிழலில் காய வைத்து தூள் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் 1 தேக்கரண்டி அளவு தேனில் குழைத்து சாப்பிட்டு வர பெண்களுக்கான முறையற்ற மாதவிடாய் சரியாகும். மேலும் வயிற்றுப்பூச்சிகள், கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் விலகும். காலை மாலை வேளைகளில் 45 நாட்கள் வரை தொடர்ச்சியாக சாப்பிடலாம். வெளுத்த முடிக்கு இயற்கையாக கருப்பாக்க இந்த நீலி பயன்படுகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.